அந்த ஏற்றோ தொப்பி அணியாதவர்களோ இரு விரல்களை ஆட்டிக் கொண்டிருப்பவர்களோ வந்துவிட்ட காரணத்தால் இவர்கள் அவர்களை காட்டி அவர்கள் தான் சுன்னத் ஜமாத் இல்லை, நாங்கள் சுன்னத் ஜமாத்து, ஏனையா நீங்கள் சுன்னத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்தில் 4 இமாம்களை பின்பற்ற வேண்டும், நாங்கள் 4 இமாம்களில் ஒருவரை பின்பற்றுகின்றோம், ஆகவே நாங்கள் சுன்னத் ஜமாத்து. தராவியிலே எங்களிடம் 8 ரக்காத் 20 ரக்காத் நாங்கள் தொழ வேண்டும், ஆகவே நாங்கள் சுன்னத் ஜமாத்து. ஜியாரத் என்பதற்கு நாங்கள் போகின்றோம், ஆகவே நாங்கள் சுன்னத்துல் ஜமாத்து. நீங்கள் ஏன் எங்களை சுன்னத்துல் ஜமாத் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். இவர்கள் சொன்ன இந்த இமாம்களை பின்பற்றுவதானாலும் அல்லது ஜியாரத்துக்கு போய்கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதானாலும் அல்லது தராவே நாங்கள் 20 ரகாத் தொழுகின்றோம், அவர்கள் தான் வஹாபிகள், நாங்கள் வஹாபிகள் அல்ல என்று சொல்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய கொள்கை அதுதானா? அவர்கள் சொல்லி வருகின்றது உண்மைதானா? மேலோட்டமாக சொல்லுகின்றார்களா? இல்லை புலியானது பசுத்தோல் போர்த்தி வந்து உங்கள் முன் வைக்கின்றதா என்பதுதான். இப்பொழுது சுன்னத்துல் ஜமாத் கொள்கைகள் என்னவென்பது இந்த மக்களுக்கு கொல்லம்பட்டையில ஊசி விற்க வேண்டிய தேவை இல்லை. எனக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே உள்ளவர்கள் மார்க்க பற்றாளர்கள், மார்க்கம் அறிந்தவர்கள், உலமாக்கள் இருக்கின்றார்கள், மதரசாக்கள் இருக்கின்றன. அவைகளை பற்றி பெரியோர்களின் பற்றி பயான்களின் வாயிலாக, ஹதீஸ்களின் வாயிலாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த கொள்கைகள் உண்மையானதா? தரீகாவை நாங்கள் நடத்துகின்றோம், ஆகவே நாங்கள் தரீகாவாதிகள், எங்களுக்கு சுன்னத் ஜமாத்வாதிகள் இல்லை என்று சொல்லுகின்றார்களே என்று சொல்லி வரும்போது அவர்களை கொள்கையை பார்க்க வேண்டும். நாம் எடுத்து சொன்னால் அது அவ்வளவு சிறப்பாக சரியாக இருக்காது. ஆனால் யார் சொல்லுகின்றார்கள்? என் கையிலே முஸ்லிம் குர்ஆன் இருக்கின்றது. என் கையிலே 1986 15/2/1982 ஆண்டு முஸ்லிம் குர்ஆனின் கையிலே ஜெராக்ஸ் பிரதி இருக்கின்றது, உண்மை காப்பி வீட்டில் இருக்கின்றது. இதில அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவருடைய கொள்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதன் தலைவர்களின் கொள்கை என்னவென்று பார்க்க வேண்டும். ஒரு கட்சி ஸ்தாபிக்கப்படுகின்றது என்றால் அந்த தலைவர்கள் எதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அதுதான் கொள்கை. அந்த தலைவர்கள் எதை சட்டமாக வகித்து வைத்திருக்கின்றார்களோ அதுதான் கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் சொல்வதுதான். யாரோ எவரோ எங்கோ எப்படியோ சொல்வதெல்லாம் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கூட்டம் கூட்டமாக கூட்டாஞ்சோறு பள்ளிக்கு பள்ளி ஆக்கிக் கொண்டு இல்லை இல்லை அதையெல்லாம் இல்லை நாங்கள் இப்படிதான் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முனாசரா என்று வைத்து இலங்கையிலே நடத்தப்பட்டு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் பேசி தோற்க போகின்ற சமயத்தில் நாங்கள் அந்த இலியாஸ் இந்தியா தப்லீக் ஜமாத் கிடையாது, நாங்கள் சிலோன் தப்லீக் ஜமாத், இந்தியா தப்லீக் ஜமாத்துக்கு தான் அது என்று நழுவிக் கொள்வதற்கும் இங்கு இடம் கிடையாது. இவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? தரீகா என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த தரீகாவை ஏற்றுக்கொண்டு தேவபந்தியர்களை பற்றி கேட்கும் பொழுது காமுஷாக இருந்தால் எழுதிவிட்டு அவர்களை எதிர் சேர்ப்பது, எதை கொண்டு வருவது? என் கையிலே இருக்கின்ற இந்த பிரதியிலே 15/2/88 முஸ்லிம் குர்ஆன் தேவபந்தி குழப்பவாதிகளின் முகத்திரை கிழிகிறது. தேவபந்தி குழப்பவாதிகள் ஏனென்று சொன்னால் தேவபந்து தான் இன்னைக்கு அடிப்படை வஹாபித்துவத்தை போதிக்கின்றது. இப்போ இலியாஸ் தப்லீக் ஜமாத்தின் ஃபவுண்டர் ஆஃப் தி தப்லீக் ஜமாத் அங்கு ஓதியவர். அங்கு யார் யார் இருக்கின்றார்களோ, அங்கு யார் யார் முன்னோர்களாக பெரியோர்களாக அவர்களால் நாதாக்களாக கொண்டாடப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவர். ஆகவே அவர்களுடைய கொள்கைத்தான் இந்த தப்லீக் ஜமாத்தின் கொள்கையாக இருக்க முடியும். அவரை அதை ஒத்துக்கொள்கின்றார். அந்த ஒத்துக்கொள்ளுதலை கூட உங்களுக்கு நான் காண்பித்து தருகின்றேன். இப்பொழுது இதிலே இவர் கொடுத்து வருகின்றார். தேவபந்திகளின் 6 இமாம்கள் நாம் சொல்லவில்லை, நாம தேடி எடுத்து கொண்டு வந்து சொன்னதல்ல. அவர் சொல்லுகின்றார் அந்த 6 இமாம்கள் யார்? இமாம் மௌலவி இஸ்மாயில் சாஹிப் தெஹ்லவி, இவர் தேவபந்து மதபின் முதல் இமாம் ஸ்தாபகரும் ஆவார். இந்த இஸ்மாயில தான் ஷஹீது சொல்லுகிறாங்க. நவுசு பில்லாஹி மின் ஜாலிக். இந்த இஸ்மாயில் இஸ்மாயிலத்தான் ஷஹீது சொல்லிட்டு வராங்க. ஏன் இவரை ஷஹீதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இம்தியாஸ் ஹக்
என்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது. அது வரலாறு புத்தகம். இந்த இஸ்மாயில் தேலவி என்னென்ன கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்? இஸ்மாயில் தேலவி சிராத்தே முஸ்தகீம், அதன் ஒரிஜினல் பிரதி என் கையில் இருக்கின்றது. கொள்கைகளை பற்றி சொல்ல வருகின்றனர். அவர்கள் சுன்னத் ஜமாத் இல்லை, வஹாபியத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதற்காக என் கையிலே அவர்கள் தேவபந்து மதரசா, தேவபந்து ரஹீமியா இதாரையே ரஷீத் தேவபந்த், அந்த மதரசால அந்த தேவபந்து இடத்திலே அடிக்கப்பட்ட புக், ஒரிஜினல் காப்பி. அதில அந்த சிராத்தே முஸ்தகீமில் அவர் எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார்? ஷேக் அவர்கள் 118ஆம் பக்கம் உருதுல இருக்கு, அதை நான் படிச்சு காட்டுறேன். இந்த நூலில் 118வது பக்கத்திலே முதல் நபரை நான் காட்டுகின்றேன். 6 சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 6 முதலாமவர் शेख या उस जैसे और बुजुर्गों की तरफ खा जनाब रिसालत महाब ही हो, अपनी हिम्मत को लगा देना अपने बैल और गधे की सूरत में. நான் உருதுல படிச்சுட்டு போயிட்டான், ஏதோ உருதுல சொன்னாரு போயிட்டாரு, அதெல்லாம் என்ன இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களால முடியாது. ஆனா நம்ம தமிழகத்துல ஒரு ஆலிசா இருக்கார், கலீல் அகமது கீரனூரி. தப்லீக் ஜமாத்தும் தவறான குற்றச்சாட்டுகளும் என்பதற்கு பதில் சொல்ல வருகிறார். அவர் எங்கிருந்து பதில் சொல்லுகின்றார்? அவங்களுடைய ஷேக் என்று சொல்லக்கூடிய ஜக்கரியா ஷேக்குல் ஹதீஸ், அது அப்புறம் வர்ற அவங்களுடைய ஷேக்குல் ஹதீஸ் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு இந்த ஷேக்குல் ஹதீஸ் எழுதுனதுன்னு சொல்லி தர்ஜுமா பண்ணியிருக்காங்க, தமிழ்லயே இருக்கு. அத அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் தர்ஜுமா படிக்கிறது ஒரிஜினல் கிதாப்ல உருது கிதாப் உங்க முன்னாடி காட்டியிருக்கேன். இப்போ அதை பத்தி என்ன எழுதுகிறார்? தொழுகையில் இஸ்மாயில் தேலவி எழுதுகின்ற சிராத்தே முஸ்தகீமின் முதல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவபந்தின் கொள்கை என்ன? தொழுகையில் ஷேக் அவர் போன்ற பெரியார் நவசுபில்லா அவருடைய நக்கரை குஃபுர் பாஷர், குஃபுரான இபாரத்துகளை படிப்பது குஃபுராகி விடாது என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதன்படி நான் படிக்கின்றேன். தொழுகையில் ஷேக் அவர் போன்ற பெரியார்கள் ரசூலுல்லாஹ் அவர்களும் ஆனாலும் சரிதான், இவருடைய ஞாபகம் வருவதானது. இப்பதாங்க பிரச்சனை. நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்க்காத. இது சுன்னத் ஜமாத் கொள்கையா? எந்த இமாமாச்சும், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, இமாம் அம்பலி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அல்ல அகாயித போதித்தார்களே ஹஜ்ரத் இமாம் மாதுரிதி, இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்ரி ஷாஃபி, இமாம் கஸாலி, யாராச்சும் எங்கேயாச்சும் இதை பத்தி ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்களா? இது அஹ்லு சுன்னத் ஜமாத் கொள்கையா? என்ன சொல்றான்? அங்க ரசூலுல்லாஹ்வை நினைக்காதீர்கள். என்ன செய்யணும்? யா சரியா அந்த இடத்துல முகமது ரசூலுல்லாஹ்னா என்ன செய்யணும்? அந்த இடத்துல என்ன செய்யணும்? நம்ம அவங்க சொல்றாங்க நம்ம சுன்னத் ஜமாத்காரங்க திட்டிட்டு போறாங்க, அப்படி பேசுறாங்க. இதையுடைய நாங்கள் கேவலமாக திட்டுகின்றோம். உங்களுக்கு சொன்ன போது இவ்வளவு கோபம், ஆத்திரம், இப்படியெல்லாம் பேசுகின்றார்களே, பாருங்கள் நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா, நாங்கள் எவ்வளவு மேலானவர்கள் தெரியுமா, எங்களை போய் இப்படி ஏசுகின்றார்களே. அந்த துடிப்பு ரசூலை ஏசும்போது வந்திருக்க வேண்டாமா? உங்கள் உயிரின் மேலான ரசூலை பேசியிருக்கும் போது வர வேண்டாமா? என்ன எழுதுகிறார்? வாசகத்தை பாருங்கள். அதை விடவா கேவலமாக பேசிவிட்டோம். சல்மான் ருஷ்டிக்கு குமைனி கொடுத்தாரே தண்டனை, அந்த குமைனி இதையெல்லாம் பார்க்கவில்லை போலும். சல்மான் ருஷ்டியை விட கேவலமான வார்த்தைகளை என்ன செய்யணுமா? தமிழ்ல இருக்கு, நான் உருதுல படிச்சு உங்களை குழப்ப ஆசைப்படல. என்ன எழுதுறாரு? ஜினா செய்கின்ற நினைப்பு. நவுசுபில்லாஹ் உங்க தமிழ்ல இருக்கு, யார் வேணா வந்து படிச்சுங்க, உருதுலையும் இருக்கு. ஜினா செய்கின்ற நினைப்பை விட நினைப்பும் ஏன் தனது ஆடு மாடு கழுதையுடைய நினைப்பில் மூழ்கிறதை விட ரசூலை நினைப்பது கெட்டதாகும். ரசூலுல்லாஹ்வை நினைக்கிறதை விட, அந்த நேரத்தில் ரசூலை நினைக்கிறதை விட நவுதுபில்லாஹ் ஷரியத்தை ஹராம் என்று சொல்லுகின்றதோ. எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்து ஷரியத் சட்டப்படி வியாக்கியானம் செய்கின்றார்களோ ஹராம் என்பதை, அதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆட நினைச்சுக்க, மாட நினைச்சுக்க. உருது மூலம் இருக்கின்றது, அவர்களால் தர்ஜுமா செய்யப்பட்ட தமிழ் பிரதி இருக்கின்றது.
எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க செய்யற வியாக்கியானத்தை அவங்களே வியாக்கியானம் பண்ணிட்டோம். முதல் இமாமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்மாயில் தேஹ்லவி